Hello everyone, welcome to Cook with Subi. இன்றைக்கி நவராத்திரி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு 2 ரெசிபீஸ்னு மொத்தம் 18 ரெசிபீஸ் வந்து இந்த வாரம் 9 நாளும் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளைக்கு காலையில் படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கலும் ஈவினிங் படைக்கிறதுக்கு வேர்க்கடலை சுண்டலும் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச பாசிப்பயிரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, அதோடய வாசம் வரும் உங்களுக்கு. ஒரு 2-3 நிமிஷம் போதும் அதை வறுக்கிறதுக்கே. ரொம்ப நேரம் வறுத்திங்கனாக்கா அரிசி வந்து பொரி அரிசி மாதிரி ஆகிடும். ஸோ அதோடய வாசனைலாம் வர ஆரம்பித்து அரிசியும் பருப்பும் சூடு இருந்ததுக்கப்புறமா இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணியை சுத்தமாக. இப்போ இந்த அலம்பின அரிசியும் பருப்பையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கல் குழைவாக வேணுங்கிறதுக்காக நான் 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நார்மலாக இருந்தால் போதுன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்குள்ளே வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விஸ்கர் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், வெல்லம் கரையிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக கரைஞ்சதுக்கப்புறமா அந்த கல் மண்ணெல்லாம் அடியில் நிற்கிது பாருங்கள். இதை வந்துட்டு வடிகட்டி வடிகட்டிக்கணும். ஸோ அதே கடாயில் வந்துட்டு நான் ஒரு வடிகட்டியில் இந்த வெல்லம் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடுறேன். வடிகட்டின வெல்லம் தண்ணி கூட நான் வந்துட்டு வேக வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெல்லத்தையும் இந்த அரிசி பருப்பு வெந்ததையும் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு கரைச்சிக்கலாம், ஒரே மாதிரி வர்ற மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா கரைச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணுறதுக்குள்ளே நான் 3 ஏலக்காய் 1 கிராம்பு வந்துட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு இந்த சர்க்கரை சாதத்தை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆறிடுச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா திக்காகிடும். ஸோ கடைசியாக வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம், அப்போ தான் ஓரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போது வேறு ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது வறுத்த முந்திரி திராட்சையை இந்த நெய்யோடு சேர்த்து இந்த சக்கரை பொங்கலில் கொட்டி ஒரு வாட்டி கலந்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். இறக்கிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், நேரம் ஆக உங்களுக்கு கெட்டியாகிடும். ஸோ அடுப்புலேயே வச்சு ரொம்ப கெட்டியாக வரைக்கும் கிண்டாதீங்க, அப்புறம் கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தலை இருக்கும் போதே அடுப்புலேருந்து எடுத்துருங்க. இந்த சக்கரை பொங்கல் நான் சொன்ன அளவு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சுண்டல். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை வந்துட்டு உரித்து ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 1 மணி நேரம்னாலும் ஊற வைக்கலாம், 2 மணி நேரமும் ஊற வைக்கலாம். இப்போ ஊற வச்சதை 1/2 கப் தண்ணியோட குக்கரில் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து இது ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 5 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன கடாயில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 4-5 கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை, ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, ஜஸ்ட் சும்மா ஒரு தடவை கிண்டிட்டு உடனே அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான வேர்க்கடலை சுண்டல் ரெடி. இது வந்து ஸோ அவ்வளோதான். நவராத்திரியோட முதல் நாளைக்கு வந்துட்டு மார்னிங் படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கலும் ஈவினிங் படைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வேர்க்கடலை சுண்டலும் ரெடி. நம்ம வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம் இல்லைனா கூட சாமிக்கு வந்துட்டு இந்த 9 நாளும் நம்ம ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு படைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.